தமிழ் சினிமாவுல பல கஷ்டங்களை கடந்து வந்த சூரிய அவர்கள் இன்னைக்கு ஒரு கதாநாயகனா மாறி இருக்காருங்க. ஒரு நடிகனானா கூட இன்னைக்குமே சில கஷ்டங்களை கடந்து வந்துட்டு தான் இருக்காரு. அந்த வகையில சூரிய அவர்களுக்கு கோவா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ல நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கோவால நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவுல விடுதலை திரைப்படமும் இடம்பெற்று இருந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு டேக் இருந்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனா சூரிய அவர்கள் டேக் ரூம்லயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. டேக் இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சூரிய அழைச்சிட்டு போய் விஐபி சீட்ல உட்கார வச்சுட்டு வெளில கிளம்பிடுறாரு கேமராமேன். அப்ப சூரிக்கு பக்கத்துல இருக்க எல்லாருமே ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டின்னு வெவ்வேறு மொழிகள்ல பேசுறாங்க. சூரிக்கு எதுவுமே புரியல. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் சூரிய யாரு அப்படின்றதே தெரியலங்க. ஒரு கட்டத்துல இந்த பவுன்சர்ஸ் மட்டும் கோஆர்டினேட் பண்றவங்க கிட்டக்க வந்து நீங்க யாரு இங்க உட்கார்ந்திருக்கீங்க, இது விஐபி சீட், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சூரிய இன்சல்ட் பண்ணிருக்காங்க. சூரிய யாரு அதுக்கப்புறமா ஒரு நடிகர் என்ட்ரி கொடுக்கிறாரு. அந்த நடிகர் வந்து நம்ம சூரிய அவர்களை பார்த்து ஹாய் சூரிய எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு போட்டோவே எடுக்கிறாரு. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள், அந்த லேடி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வெற்றிமாறன் உட்பட படக்குள்ள எல்லாருமே வந்திருக்காங்க. வரிசையா ஒவ்வொரு படத்தை லான்ச் பண்றப்ப விடுதலை படத்தையும் லான்ச் பண்றாங்க. அப்ப சூரிய கொடுத்த என்ட்ரி இருக்கு. அந்த தருணத்துல அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, சாரி சார், நீங்க ஒரு ஹீரோன்னு தெரியாம உங்களை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண் கலங்கி நின்னுட்டாங்களாங்க.